வெல்கம் டு TrenTech சேனல். இன்றைக்கி நாம் எந்த விசுவலைசரை எப்படி எடிட் பண்ண தான் பார்க்க போகிறோம். இந்த விசுவலைசரோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனாலும் அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் இமேஜ் எல்லாமே வந்து டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே பாக்ஸாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும். இந்த லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணணும். அது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ரீசெண்டில் வரும் பார்த்தீங்களா, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த விசுவலைசரில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இல்லைன்னா ஏதாவது ஒரு எரர் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த விசுவலைசர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி வந்து இந்த பார்டர், அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பென்சில் மாதிரி இருக்குங்க, ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் எப்படி இருந்தாலும் பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜை கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. எதை வந்து சென்டர் இமேஜ் வைக்கிறீங்களோ அதையே வந்து பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் எதுக்கு அப்படின்னா, ஃபுல்லாக பார்டர் ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா பெரிய பார்டர் ஃபுல்லாக கார்னரில் அந்த பார்டருக்கான இது. அதுவும் அதே மாதிரி கஸ்டம் இமேஜை கொடுத்துட்டு பிக் இமேஜை கொடுத்துட்டு அந்த பார்டர் இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணினா உங்களுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் எதுக்காக அப்படின்னா, அது வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான பார்டர் இமேஜ். அதுவும் அதே மாதிரி கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்துட்டு அதுவும் டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து இதில் ஏவி பிளேயில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த ஸ்கேலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பார்த்திங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜை கிளிக் பண்ணால் அது வந்து சென்டரில் நம்ம வந்து வைக்கக்கூடிய இமேஜ், அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ். அதுவும் அதே மாதிரி கஸ்டம் இமேஜ் போயிட்டு பிக் இமேஜ் கொடுத்துட்டு அந்த இமேஜ் இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விசுவலைசர் ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த விசுவலைசர் ரெடி. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டில். இந்த டெக்ஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேனல் நேமாக கூட மாற்றிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விசிபிள் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பார்க்குற ஓரளவு நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்குது, அதாவது இந்த லிரிக்ஸ் எழுதுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சென்டரில் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கார்னருக்கு மூவ் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கார்னருக்கு மூவ் பண்ணிட்டு இந்த இது பார்த்தீங்களா பாரு, அந்த பாரை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் எழுதுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்க ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த கார்னர் கொண்டு வருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இது முடிஞ்சால் நான் ஒரு டெப்லெட் லிங்க் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.